எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானம் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை துவங்கலாம். காலை பிரார்த்தனை. அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். எனது அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். எனது பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் எனது தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர் வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன்புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழிநடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. எனது எண்ணங்களிலும் பேச்சுக்களிலும் பார்வைகளிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயா. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கி தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கி தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கு. நாம் தியானத்தில் தொடர்ந்து இருக்கலாம். கண்களை மூடிய நிலையில் தியானத்தில் தொடர்ந்து இருக்கலாம். ஆதி மூலத்தவத்திற்கான தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியை நாம் மேற்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நான் தனியாக இருக்கின்றேன். இந்த உலகத்தில் நான் மட்டும்தான் இருக்கின்றேன். வேறு யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கின்றேன். தன்னந்தனியாக இந்த உலகத்தில் நான் மட்டும்தான் இருக்கின்றேன் என்ற உணர்வை உறுதியாக மனதில் மேற்கொள்ள வேண்டும். தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி ஆதிமூல தவத்திற்காக.
தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி லேசான தன்மையில் நம்மால் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதில் ஏதேனும் குழப்பங்கள், அழுத்தங்கள் இருக்குமானால் நமக்கு ஆதிமூலத்தவம் பொருத்தமானதாக இன்று இருக்கவில்லை என்பதை உணர்ந்து நம்ம ஃபார்ம் 3 செய்ய ஆரம்பிக்கும். ஆதிமூலத்தவம் சார்ந்த எந்த ஒரு செயலையும் லேசான தன்மையில் செய்ய முடிய வேண்டும். அதுதான் நமக்கு அது பொருத்தமாக இருக்கிறது என்பதற்கான அடையாளம். இல்லைன்னா எனி டைம் நீங்க ஃபார்ம் 3 செய்யலாம். தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியை மேற்கொண்டிருங்கள். மிக உறுதியாக அந்த உணர்வு என்பது இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் என்னை தவிர யாரும் இல்லை, நான் மட்டும் தன்னந்தனியாக இருந்து கொண்டிருக்கின்றேன் என்ற அந்த உணர்வு தீவிரமாக, உறுதியாக நம் மனதில் இருக்க வேண்டும். தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியை உறுதிப்படுத்துங்கள். இதில் நிலைத்திருங்கள். இந்த உலகத்தில் என்னை தவிர யாரும் இருந்து கொண்டிருக்கவில்லை, நான் மட்டும்தான் தன்னந்தனியாக இருந்து கொண்டிருக்கிறேன். தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியை மேற்கொண்டிருக்கும் போது நம்முடைய இருப்பு நம்முடைய இருப்பை நாம் உடலோடு
அல்லாமல் மனதோடு அதிகம் தொடர்பு படுத்திக் கொள்வதை உணர முடிகிறதா என்பதை நீங்கள் உறுதிப்படுத்த. தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியில் இருக்கும்போது நீங்கள் உங்களை பெரும்பகுதி உங்கள் உடலோடு தொடர்பு படுத்தாமல் உங்கள் மனதோடு தொடர்பு படுத்தக்கூடிய தன்மை உருவாகி இருக்கிறதா என்பதை நீங்கள் உணர்ந்து உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி என்பது மனதிற்கானது என்பதை இங்கே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனம் அந்த தனிமையை உணர வேண்டும். மனதளவில் தனிமை என்பதுதான் தன்னந்தனிமை தவ உணர்வு. அது மனதோடு தொடர்புடையது. மனம் தனித்திருக்க வேண்டும். தனித்திருக்கக்கூடிய மனதால் தான் விழித்திருக்க முடியும். கூட்டத்தோடு இருக்கக்கூடிய மனம், பதிவுகளோடு இருக்கக்கூடிய மனம் விழித்திருக்க முடியாது. அந்த பதிவுகளின் பெரும்பகுதி அந்த தனிமையின் விழிப்பு நிலைக்கு திரைகள் போலத்தான் இருக்கும். தனிமை என்பது திரைகளற்ற ஒளி வீசக்கூடிய நம்முடைய சுயம். எந்த ஒரு உலகம் சார்ந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாத ஒரு விழிப்புணர்வு நிலைதான் தனிமை நிலை, தன்னந்தனிமை நிலை, உங்களுடைய தனிப்பட்ட தனித்துவமான விழிப்பு நிலை. இந்த ஒரு விழிப்பு நிலையை நாம் அடைய வேண்டும். அதற்கான படிகள்தான் தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி. இன்னும் இந்த நெறியை உறுதிப்படுத்துங்கள். அடுத்த சில நிமிடங்கள் இந்த உலகத்தில் நான் மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கின்றேன், என்னை தவிர யாரும் இல்லை, நான் மட்டும் தன்னந்தனியாக. இப்போது நாம் ஆதி மூலத்தவம் செய்ய தொடங்கலாம். தன்னந்தனியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இறைவன் முன்னால் தன்னந்தனியாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இறைவன் உங்களை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறார். அவனுடைய பார்வை தன்னந்தனியாக இருக்கக்கூடிய உங்கள் மீது விழுகிறது. அவன் உங்களை பார்க்கிறான் நேரடியாக என்ற இந்த உணர்வை மேற்கொள்ள தொடங்குவதிலிருந்து ஆதி மூலத்தவம் தொடங்குகிறது. மிக இயல்பாக உங்களுடைய உடலும் மனதும் இன்னும் உங்களுடைய இருப்பின் அம்சங்களும் அமைய வேண்டும். இறைவன் முன்னால் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன், இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான்.
அவனுடைய பார்வை என் மீது விழுந்து கொண்டிருக்கிறது. சர்வ வல்லவன், படைப்பாளன், அகிலங்களின் இறைவன், ஆதி மூலன் இறைவனுடைய பார்வை என் மீது விழுந்து கொண்டிருக்கிறது. நான் அவன் முன்னால் இருந்து கொண்டிருக்கிறேன். அவனுடைய பார்வை எனக்குள் ஊடுருவுகிறது. என்னுடைய எதனையும் அவனுடைய பார்வை அடைய முடியாது என்ற நிலை இல்லை. அனைத்தையும் அது அடைகிறது. அவனுடைய பார்வையின் முழு வீச்சில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக ஆதி மூலத்தவம் உணரப்பட வேண்டும். மிக இயல்பாக நீங்கள் உங்கள் இருப்பை அமைத்துக் கொள்ளுங்கள். எந்த வேஷங்களும் வேண்டாம். எந்த விதமான கட்டமைப்புகளையும் நீங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டாம். உங்களுடைய முழு இயல்பில் நிலைத்திருங்கள். இறைவன் உங்களை இப்போது முழுமையாக பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் உடலை, உங்கள் மனதை, உங்கள் எண்ணங்களை, நோக்கங்களை, உங்களுடைய அத்தனையையும் இறைவனுடைய பார்வை இப்போது அடைந்து கொண்டிருக்கிறது. அது அறிந்ததாக இருக்கிறது. இந்த உணர்வை ஒரு சில நிமிடங்களேனும் நீங்கள் முழுமைப்படுத்திக் கொள்ளுங்கள். தன்னந்தனியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய என் மீது என்னை இறைவன் நேரடியாக பார்த்து கொண்டு, அந்த சர்வ வல்லவனின் பார்வை என் மீது இப்போது முழுமையாக விழுந்து கொண்டிருக்கிறது. அவன் அனைத்தையும், என்னை பற்றிய அனைத்தையும் அறிந்தவனாக இருந்தான்.
மிகவும் இயல்பான தன்மையில் இருந்து கொண்டிருக்க வேண்டும். எந்த விதமான வேஷங்களும் வேண்டாம். உங்களுடைய முழு இயல்பில் இருந்து கொண்டிருக்க வேண்டும். உங்கள் முன்னால் இருப்பது இறைவன். அவனுடைய பார்வை உங்களுடைய அத்தனை அம்சங்களின் உண்மையையும் அறிந்து கொண்ட நிலையில் அது இன்னும் பார்த்து கொண்டிருப்பதாக அந்த பார்வை இருந்து கொண்டிருக்கிறது என்ற உணர்வோடு ஆதி மூல தவத்தில் தொடர்ந்து நாம் மெதுவாக தவத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். மெதுவாக கண்களை திறந்து. ஸோ இந்த ஆதிமூல தவம் அப்படிங்கிறது வந்து இறைவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற அந்த உணர்வோட நம்ம உட்கார்றோம் இல்லைங்களா? அது வந்து ஒரு ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் கூட அந்த உணர்வு வந்துட்டா கூட போதும். இப்ப நம்ம 20 நிமிஷம் 15 நிமிஷம் உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா அந்த 15 நிமிஷமும் நம்மளால அந்த உணர்வுல இருக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் 30 செகண்ட் அந்த உணர்வு வந்தா போதும். இறைவனுடைய பார்வை நம்ம மேல இருக்குது. அவன் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுடைய பார்வையில எதுவுமே மறைந்ததாக இல்லைங்கிறத நாம வந்து ஒரு 10 செகண்ட் ஆழமா உணர்ந்துட்டா கூட போதும்.
அதுவே அந்த ஆதிமூல தவத்தினுடைய நிறைவை ஆக்கி தரும். அந்த ஒரு 10 செகண்ட் போதும். உண்மையை சொல்லணும் அப்படின்னா அந்த 10 செகண்ட் தான் நடக்கும்னு சொல்றாங்க. இந்த 10 செகண்ட் தான் நீங்க அந்த முழு இணக்கத்துல, அந்த முழு உணர்வுல இருக்க முடியும். மத்ததெல்லாமே மேலோட்டமான ஒரு விஷயம் தான். அந்த 10 செகண்ட்ல அந்த ஆழமா இருந்துரும். இறைவனுடைய அந்த தரிசனம்னு சொல்லுவோம் இல்லையா? இப்படி இப்படி கோயிலுக்கெல்லாம் போனா, அப்படி திருப்பதிக்கு போனீங்கன்னா லைன்லயே நிப்பீங்க. அங்கிருந்தே கூட சாமி தெரியும். ஆனா கிட்ட போய் அந்த பொசிஷன்ல நின்னு பார்க்கறது தான் நீங்க பார்க்கிறதா நினைச்சுப்பீங்க. அப்புறம் தள்ளி விட்டுருவான். ஸோ அந்த ஆதிமூல தவத்தினுடைய அந்த பிரைம் டைம் சில நொடிகள், சில நிமிடங்கள் தான் இருக்கும். அதுக்குத்தான் நம்ம அந்த நொடிக்கு தான் அவ்வளவு தயாராகும். தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி ஆதிமூல தவத்திலே நம்ம இருந்தாலும் நம்ம இல்ல. அந்த ஒரு ஏதோ ஒரு நொடிகள், சில நொடிகள், ஒரு நிமிடங்களுக்குள்ளான ஒரு நிலையைத்தான் நான் குறிப்பிட விரும்புகிறேன். அந்த ஒரு விஷயம், அந்த உணர்வு ஆழமா ஊடுருவி நின்னுடுச்சுன்னா போதும். தவம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. ஏன்னா அந்த உணர்வு தான் அன்னைக்கு ஃபுல் டே உங்களுக்கு இருக்கு. ஒவ்வொரு விஷயத்திலையும் அதாவது என்னன்னா இறைவனுடைய பார்வை எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆதிமூல தவத்துல குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னன்னா, மூலம் அப்படிங்கிறது ஒரு நிலை. ஆதி அப்படிங்கிறது அதை விட உயர்ந்த ஒரு நிலை. அப்போ அந்த ஆதி என்ற உயர் தகுதியில் இருக்கக்கூடிய அந்த சர்வ வல்லமை மிக்க அந்த மகா சக்தியினுடைய பார்வையில் ஒரு படைப்பு என்பது பாராமுகமாக இருக்க முடியாது. அதனால் நம்மை சகல நேரங்களிலும் இறைவனுடைய பார்வை அடைந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பார்வையைப் போல் அல்ல அவனுடைய பார்வை. அவனுடைய பார்வை அடைய முடியாத இடங்கள் இல்லை. எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு விசாலமாக இருந்தாலும் சரி, படைப்புகள் அவனுடைய பார்வையில் அடக்கம். அவனோ படைப்புகளை விட உயர் தகுதியில். அதாவது படைப்புகள்னு வரும்போதுதான் மூலம். அவனோ ஆதி. இதுதான் ஆதி மூல தவத்தினுடைய அடிப்படை தாத்பரியம். அவனுடைய பார்வை என்னை எப்போதும், என்னை மட்டுமல்ல அனைத்து படைப்புகள். இப்போ நாம ஒரு நல்லது செய்றோம். நமக்கு அந்த நல்லது செய்யும்போது இயல்பாவே இந்த மனம் 2 என்ன நினைக்குதுன்னா, இந்த நல்லது அங்கீகரிக்கப்படணும் மனிதர்களால அப்படின்னு இயல்பாவே நினைக்கும். எல்லாரும் பார்க்கணும். நான் செஞ்ச இந்த நல்லது எல்லாரும் பார்க்கணும். ஒரு விஷயம் நீங்க பண்ணிட்டீங்க. ஒரு கிளாஸே எடுத்துட்டீங்கன்னா கூட, அந்த கிளாஸ் நல்லா இருக்குன்னு யாராவது ஒருத்தர் மெசேஜ் பண்ணணும். ஃபோன் பண்ணி சொல்லணும். ஒரு நல்ல ரிவ்யூ குடுக்கணும். இதுதான் மனிதனுடைய மனம். அது எல்லாருக்குமே உண்டுதான். யாருமே இதுல விதிவிலக்கு கிடையாது. அது இருக்கட்டும். ஆனா, உங்களுக்கு தேவையான முக்கியமான அந்த ஃபீட்பேக் உங்களுடைய இறைவனிடமிருந்து தான் வர வேண்டும். அதுதான் உங்களுக்கு. ஏன்னா நீங்க தன்னந்தனியா தான் இருக்கிறீங்க. தன்னந்தனியா யாருமே இல்லையே! யாருகிட்ட நீங்க ரிவ்யூ கேட்க போறீங்க? இறைவன் தான் இருக்கின்றான். அவன் நீங்கள் செய்த அந்த சிந்தனையின் மீது, அந்த எண்ணத்தின் மீது, அந்த செயலின் மீது திருப்தி கொண்டானா? இல்லையா? இந்த அடிப்படையில வாழக்கூடிய வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை. உண்மையான ஆன்மீக வாழ்க்கை. இப்போ நீங்க தன்னந்தனிமையா இல்ல, கூட்டமா இருக்கீங்கன்னா, அவர் என்ன நினைப்பாரு? இவரு திருப்தியா இருந்திருக்குமா? அவரு சிரிக்கவே இல்லையே! ஒருவேளை இந்த கிளாஸ் அவருக்கு பிடிக்கலையோ? அவரு ஒரு மாரி மொறச்சுக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த சொல்லிட்டோமோ? இவங்க என்ன வீடியோ ஆன் பண்ணவே இல்ல. ஒருவேளை இவங்களுக்கு விருப்பம் இல்லையோ? நான் தனியா தான் இருக்கேன். யாரு என்ன சொன்னா என்ன? சொல்லாட்டி என்ன? பார்த்தா என்ன? பார்க்காட்டி என்ன? இறைவனுக்குமே நான் விலைக்கு சொல்லணுமா? இறைவனே இத மறந்துட்டீங்க. இத பார்த்தீங்களா? இது எப்படி இருக்கு? இத நீங்க பார்க்காம விட்டீங்களே! அப்படின்னு சொல்ல தேவை. ஏன்னா அவனுடைய பார்வை சகலத்தையும் அடைந்து சூழ்ந்திருக்கிறது. எதையும் நீங்க விளக்க தேவையில்ல. இந்த பிரஷர் இல்லன்னாலே, நீங்க நன்மைகள்ல முழுமையா ஈடுபடலாம். நன்மைகள்ல ஈடுபடும்போது நமக்கு இயல்பாவே ஒரு பயம் இருக்கும். நம்ம ஏமாந்துருவோமோ? இந்த உலகத்துல நன்மை செஞ்சு வாழ்றதுங்கிறது ஒரு ஒரு தப்பான ஒரு வாழ்க்கை முறையோ? அப்படி இல்ல. அந்த இறைவன் பார்க்குறாங்கம்போது, எனக்கு பாதுகாப்பு இருக்குது. அவனுக்காக செய்றேன். அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் என்ன பாதுகாப்பான். அவன் இருக்கான், அவன் இருக்கான், அவன் இருக்கான். ஒரு குழந்தை என்ன பண்ணும்? அது பாட்டுக்கு விளையாடிக்கிட்டு இருக்கும். அதுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்? அவங்க அம்மா இருக்காங்க. அவங்க அம்மா அவங்க கிட்ட இருக்கிறாங்க. அவங்க அம்மாவோட பார்வை குழந்தைய 360 டிகிரி சூழ்ந்திருக்கு.
இது அந்த குழந்தையினுடைய உணர்வு. அந்த குழந்தை வந்து எங்க அம்மா இருக்காங்க, நான் ஃப்ரீயா இருக்கேன்னு கூட நினைக்கிறது இல்ல. அது அதோட இயல்புல இருக்குது அவ்வளவுதான். ஆதிமூல தவத்தின் இந்த உணர்வு தன்மைகளை, இந்த ஞானங்களின் படிகளை உணர்ந்து கொள்ள நாம் முயற்சித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இது ஒரு பெரிய ஒரு பயணம். இந்த பயணத்துல இன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு கல் எடுத்துக்கலாம் அவ்வளவுதான். ஒரு பெரிய மலை இது. இதுல ஏதாவது ஒரு சின்ன கல் இன்னைக்கு எடுத்துக்க முடிஞ்சா ஓகே. தொடர்ந்து ஆதிமூல தவத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருப்போம். நாளைய வகுப்பில் நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஹேவ் அ குட் டே.